இப்போது நம்ம கொலாஜன் சிந்தசிஸ் பார்க்க போகிறோம். அது எங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ரைபோசோம்ஸில் ப்ரோ கொலாஜன் சிந்தசிஸ் நடக்குது. அங்கே கொலாஜன் செயின் அப்புறம் சிக்னல் பெப்டைட் இது ரெண்டும் கொலாஜனில் இருக்கும், ப்ரோ கொலாஜனில் இருக்கும். இந்த சிக்னல் பெப்டைட் தான் ரைபோசோம்ஸ்லேருந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் சிக்னல் பெப்டிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வச்சுக்கிட்டு இந்த சிக்னல் பெப்டைடை வந்து கழட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சிலேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஹைட்ராக்சிலேஷன் ப்ராசஸ் ஏன் நடக்குது அப்படின்னா, அங்கே உள்ள ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம், ட்ரிபிள் ஹெலிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து ப்ரோலைல் ஹைட்ராக்சிலேஸ், இதில் வந்து ப்ரோலின் அண்ட் லைசின் ரெசிடியூஸ் இருக்கும் ப்ரோ கொலாஜனில். அதில் வந்து ப்ரோலைல் ஹைட்ராக்சிலேஸும் லைசைல் ஹைட்ராக்சிலேஸும் ஆக்ட் ஆகி OH குரூப்பை அட்டாச் ஆகுது. இந்த என்சைம் ஆக்ட் ஆகிறதுக்கு விட்டமின் சி, அயன் அப்புறம் ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த இடத்துல தான் நம்ம விட்டமின் சி டிஃபிஷியன்சி ஆனிச்சுன்னா ஹைட்ராக்சிலேஷன் ஃபெயில் ஆயிரும், ஸோ ஸ்கர்வி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைகாசிலேஷன் நடக்குது. இதுக்கு நடக்குதுன்னா அந்த லைசின் ரெசிடியூஸில் போய் சுகர் அட்டாச் ஆகும். அந்த சுகர் ஏன் அட்டாச் ஆகுது அப்படின்னா, அந்த ஹெலிக்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபோல்ட் ஆகிறதுக்கும் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதோட டெர்மினல் எண்டில் வந்து சிஸ்டைன் ரெசிடியூ இருக்கும். அந்த இடத்துல டைசல்ஃபைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பாண்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ட்ரிபிள் ஹெலிக்ஸை வந்து ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்திலேருந்து கோல்கி அப்பரேட்டஸ் போகுது. கோல்கி அப்பரேட்டஸில் வந்து ஒரு வெசிக்கல் ஃபார்ம் பண்ணுது. எதுக்காக வெசிக்கல் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இன்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் போகிறதுக்காக. அப்புறம் எக்ஸோசைட்டோசிஸுங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக இன்ட்ரா செல்லுலார்லேருந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் போகுது. எக்ஸ்ட்ரா செல்லுலாரில் போயிட்டு அமினோ புரோட்டீனேஸ், கார்பாக்சி புரோட்டீனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலமாக டெர்மினல் பெப்டைட்ஸை ரிமூவ் பண்ணுது. அப்போது வந்து ட்ரோப்போ கொலாஜனாக மாறுது. அதுக்கப்புறம் லைசைல் ஆக்சிடேஸுங்கிற என்சைம் மூலமாக அல்லைசைனாக மாறுது. அது வந்து ஒரு ஆல்டிஹைட் குரூப். எதுக்காக இது மாறுது அப்படின்னா, கோவலண்ட் கிராஸ்லிங்க் ஃபார்மேஷனுக்காக இது மாறுது. அப்புறம் இந்த அல்லைசைன் மாலிகுல் வந்து பக்கத்தில் உள்ள கொலாஜன் மாலிகுல் கூட வந்து போய் ரியாக்ட் ஆகி இது அதிகமான டென்சைல் ஸ்ட்ரென்த்து, ரிஜிடிட்டி, டியூரபிலிட்டி இதெல்லாம் கொண்டுட்டு வருது. இந்த கிராஸ் லிங்க் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த கொலாஜன் வந்து ரொம்ப வீக்காகவும் ஃப்ரெஜைலாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரோப்போ கொலாஜன்ஸ் எல்லாம் வரிசையாக அலைன் ஆகும். எதுக்குன்னா, அது ஒரு பெட்டரான ஒரு பேக்கிங்காகவும் கிரேட்டர் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காகவும். இப்படி தான் வந்து இந்த ஃபிப்ரில் ஃபார்மேஷன் நடக்குது.